ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? ஒரு ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்சல் போட்டிருக்கேன் கைஸ். ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆங்கிள் கிரைண்டர், அதாவது கட்டிங் மிஷின் சொல்கிறோம்ல, அதை தான் நம்ம வந்து பார்க்கலாம் கைஸ். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணுறோம். நான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தான் வாங்குவேன். மேக்ஸிமம் பார்த்து நான் வாங்குறது வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து அப்படி தான் வாங்குவேன். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன கம்பெனி வாங்கியிருக்கேன்னா ரெட் ஹவர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அதை தான் தெளிவாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் இது பாருங்க கைஸ். ரெட் ஹார்ஸ் ஆர்கச் ஆங்கிள் கிரைண்டர் 322Y நம்ம வந்து மஞ்ச கலர்ல வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பிளேடு நமக்கு வந்து தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேடுனா பெருசில் 2 பிளேடும், இதில் வந்து மேக்ஸிமம் 6 பிளேடு, 8 பிளேடு நமக்கு தந்திருக்காங்க. எஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வுட்டு இது 2 கட் பண்ணலாம் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த இது நமக்கு வந்திருக்கு மிஷின் கைஸ். ஓகே, இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த பேக் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுலயே கொடுத்துருக்காங்க 0 ஆஃப் 5 ஆன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? இது 2 ஹோல்டர் இருக்கு. வேற என்ன உள்ள இருக்குன்னா ஒரு ஸ்னெட், ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாவி. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதுகாப்பு, அதாவது நம்ம இது போட்டு நம்ம வந்து மிஷின் வந்து என்னைக்குமே கைஸ் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி, ஏன்னா இங்க வந்து ரொட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஏர் வரும். அதனால வந்து இப்படி பிடிச்சி, அதாவது இப்படிதான் இருக்கணும். இப்படி ஹேண்டில் போட்டு நமக்கு மேக்ஸிமம் இப்படிதான் பண்ணாங்க. ஓகே கைஸ், இந்த அடி ப்ரெஷ் பண்ணிட்டு இது லாக் ஆகிக்கும். இப்போ இந்த இதை வச்சு நம்ம கழட்டணும். கைஸ் உள்ள இருக்கு, இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இவ்வளவுதான் இருக்கு. இந்த இது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல உட்காரு. ஓ ஓகே, இந்த ஸ்டெப் வந்து இந்த இதுல வந்து உட்காரும். அதுலேயே இப்படி போட்டுக்கலாம். இதில் பாருங்க 2 வித்தியாசமா இருக்கு. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது போகணும். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கைஸ். ஏன்னா இது இப்படிதான் சுத்தம். இது என்னைக்குமே நம்ம வந்து இந்த பக்கமா போகணும். ஓகேங்களா, இப்படி போட்டு இதுலதான் நம்ம வந்து டைட் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி மறந்துட்டேன், இது இருக்குதுங்க, நம்ம சொன்ன இந்த ஸ்க்ரூ இருக்குன்ட்டு, அதான் இருக்கும் தெரியுங்களா? அதாவது இதுல ஸ்பேனர் போட தேவையில்லை. ஓகே, எலக்ட்ரிக்ஸ் இருக்குங்க. ஓகே, மேக்ஸிமம் இது சேஃப்டி. இப்படி இதை வந்து போட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து வெல்டிங் ஏதாவது கட் பண்ணும்போது வந்து சேஃபா இருக்கும். பார்த்தீங்களா எப்படி பர்ஃபெக்டா உட்காந்துருச்சுங்களா? இதுல இந்த இதை வச்சுக்கிட்டு இப்படி திருப்பி போடக்கூடாது. ஓகேங்களா, திருப்பி போட்டா நமக்கு வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதை இப்படிதான் போடணும். ஓகே, இது திருப்பி போடக்கூடாது, இப்படிதான் இந்த பக்கம் நம்ம வந்து போடணும். ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மேக்ஸிமம் மேல இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஓகே, பின்னாடி லாக்கு பிடிச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா உட்காந்துச்சு பாருங்க. உட்காரலீங்களா இந்த லாக்கு பாருங்க, நல்லா தெரியும். இதே பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இப்படி பிடிச்சி இப்படி டைட் பண்ணணும். அதாவது இப்படி பண்ணணும், நல்லா டைட் ஆகிக்கும். நாமளும் ஒரு டைட்டுக்கு
இதுல கொஞ்சம் டைட் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்றது இப்படிதான் பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் சேஃப். அதாவது இப்போ பிளக்க போட்டோம்னா ஒரு ஒத்த கையில என்னைக்குமே நம்ம வந்து பிடித்தாலும் ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப்ல இருக்கா இல்லை ஆன்ல இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு சேஃபு, முக்கால்வாசி சேஃபு. ஓகேங்களா, அதே போல நம்ம வந்து இந்த இது இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்படி என்னைக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இதை எடுத்தாச்சு. இதுவும் இல்லை, இந்த சேஃப்டி இது இல்லை அப்படின்னா இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம். இது பண்ணிட்டோம். இப்போ இந்த கை ஹேண்டில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் பிளக் போட்டோம், இந்த ஆஃப் கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துக்கணும். போட்டு அதாவது இப்படி இதுதான் வந்து இருந்து அப்படின்னா இப்படி என்னைக்குமே இந்த ஆப்போசிட் சைட்ல நமக்கு வந்து இருக்கக்கூடாது நண்பர்களே. ஏன்னா இப்படிங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ராங்கா வரும். ஓகேங்களா, என்னைக்குமே இந்த பக்கம் என்னைக்குமே ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அதாவது சப்போஸ் ஹேண்டில் கைப்பிடி இந்த சேஃப்டி இதுனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து பவர்ஃபுல்லான இதுங்க. பாருங்க, 220 வோல்ட்ல யூஸ் பண்றோம். இது வந்து 1050 வாட்ஸ் இருக்குது. இது பாருங்க, மினிமம் ஆர்பிஎம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 11,000 11,000 அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்பிஎம் இருக்குன்னு பாருங்க. இதுல பாருங்க, இதுல வந்து இந்த கார்பன் பிரஷ்ங்கிறத இங்கே போட்டு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க பாத்தீங்களா. மேக்சிமம் இது வந்து ஓடலினால் மேக்சிமம் என்ன பாத்தீங்கன்னா இந்த கார்பன் பிரஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டா இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஓகே, இது எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாங்களா. ஓகே.